வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். உலகில் கொண்டாடப்படுகிற தினங்களின் மிக முக்கியமான தினங்களில் ஒன்றாக இந்த ஜூன் 5 கருதப்படுகிறது. ஏனென்று கேட்டால் இந்த பூமியினுடைய பாதுகாப்பு, நீடித்த வாழ்வு மற்றும் சுகாதாரம் அனைத்தோடும் தொடர்புடையது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இன்றைக்கு பல்வேறு விதமான பரிமாணங்களை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாள் தொடங்கப்பட்ட போது முக்கியமாக புவி வெப்பமயமாதல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு, அதே போல் காடுகளை பாதுகாத்தல், இப்படி சில நோக்கங்களோடு இந்த தினம் தொடங்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு அது மேலும் பல முக்கியமான பரிமாணங்களை பெற்றிருக்கிறது. முக்கியமாக தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் கழிவுகள் எந்த அளவிற்கு இன்றைக்கு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன, கடல்வாழ் உயிரினங்களை அபாயத்திற்கு உள்ளாக்குகின்றன என்பது போன்ற விஷயங்கள் ஒன்று. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாகனங்களினுடைய பெருக்கம். இந்த வாகனங்களுடைய பெருக்கம் காரணமாக காற்றில் ஏற்படக்கூடிய கரியமில வாயு இது மிக பெரிய அளவில் அதிகரித்து ஒரு காற்று மாசு ஏற்படுவதை இன்றைக்கு பலரும் கவலையுடன் அணுக வேண்டியிருக்கிறது. நகர்ப்புறங்களில் காற்று மாசு குறித்த ஒரு பிரச்சனைகள் என்பது மிக தீவிரமாகி இருக்கிறது. இது எல்லாவற்றோடும் இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மின்னணு கழிவுகள், அதாவது எலக்ட்ரானிக் கார்பேஜ் என்று சொல்லக்கூடிய மின்னணு கழிவுகள், அதாவது மின்னணு பொருள்கள், முக்கியமாக செல்ஃபோன், அவற்றினுடைய உதிரிப்பாகங்கள், பழுதுபட்ட மின்னணு சாதனங்கள், இவை பூமிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கின்றன. லட்சக்கணக்கான டன் மின்கழிவு பொருள்கள் தினமும் பூமியில் விழுந்த வண்ணம் இருக்கின்றன. அதைவிட பெரிய பிரச்சனை என்பது பிளாஸ்டிக் கழிவுகள். நிறைய பிளாஸ்டிக் பேக்கிங் மூலமாக வரக்கூடிய அந்த கழிவுகள் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு விதமான வளர்ச்சி என்ற பெயரில் காடுகள் பெருமளவிற்கு அழிக்கப்பட்டு வருகின்றன. இந்த காடுகள் அழிவுக்கு உள்ளாவதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், மிருகங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழக்கின்றன. பூமியினுடைய சமநிலைத்தன்மை என்பது குலைந்து பருவநிலை மாற்றங்கள், அதீதமான வெப்பம், அதீதமான மழை, புயல் போன்ற பல பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இதன் காரணமாக தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பையும் துன்பங்களையும் மக்கள் சந்திக்கிறார்கள். அதே போல் உடலுக்கு பல்வேறு விதமான நோய்களுக்கு மக்கள் ஆட்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் நம்முடைய வளர்ச்சி, வாழ்க்கை முறை, இன்னும் சொல்லப்போனால் எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த நாளில் மரம் நடுதல் போன்ற விஷயங்கள், ஏரிகள், குளங்கள், வனங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு, அமைப்புகள், அரசுகளுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு என அனைத்தையும் பற்றி இந்த நாட்களில் மிக விரிவாக நாம் விவாதிக்கிறோம், பேசுகிறோம். அதை பற்றி பல புதிய சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஒரு புறம் மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும், இன்னொரு புறம் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் இடையிலான சமநிலையை எப்படி உருவாக்குவது என்பதுதான் நவீன சமூகத்தினுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடைகளைத்தான் இந்த தினத்தில் நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா பெரியார் அவர்களின் சிந்தனை மிக அழுத்தமானதும் மற்றவர்களின் சிந்தனைகளிலிருந்து மிக நுட்பமாக வேறுபட்டதும் ஆகும். ஒரு மணமக்களுக்கு அறிவுரை சொல்லுகிற போது கூட பெரியார் எவ்வளவு கவனமாக என்னென்ன விதமான அறிவுரைகளை சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக அவர் சொல்லுகிற நேரத்தில் அந்த மணமகன் குடும்ப தலைவனானதற்கு பிறகு ஒரு நாளும் மனைவி இடத்திலே அதிகாரம் செலுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டு விட்டு அடுத்த வரியில் அவர் எழுதியிருக்கிற அந்த தொடர் எல்லா இடங்களுக்கும் எல்லோருக்கும் மிக பொருத்தமாக அமைகிறது. அவர் மணமக்களுக்குத்தான் அறிவுரை சொல்லுகிறார். ஆனால் அந்த அறிவுரை வாழ்வில் அத்தனை பேருக்கும் அத்தனை கட்டங்களிலும் பயன்படுகிறது. அந்த வரி என்ன என்றால் வேறொன்றும் இல்லை, அதிகாரத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் எழுதுகிறார். அதிகாரத்தின் மீது பற்றுக்கூடாது என்று கூட அல்ல, அதிகார போதையில் மூழ்கிவிடாதீர்கள் என்று அல்ல,
அதிகாரத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மணமக்களுக்கு சொல்லுகிறார். அதாவது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அந்த அதிகார போதை இருக்கிறது பாருங்கள், அது குடும்பத்தில் தொடங்குகிறது. அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கிறது? குடும்பத்தில் இருக்கிறது. மனைவியின் மீது தனக்கு அதிகாரம் இருப்பதாக கணவன் நினைக்கிறான். பிள்ளைகளின் மீது தங்களுக்கு ஒரு அதிகாரம் இருப்பது என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். எனவே அதிகாரம் என்பது எல்லா மட்டங்களிலும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறது, ஒரு சின்ன அலுவலகத்தில் இருக்கிறது, ஒரு கட்சியில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி உயர்நிலைக்கு வருகிற போது ஒரு அரசாட்சியில் இருக்கிறது. அந்த அரசு என்று வருகிற நேரத்தில் அதிகாரம்தான் அரசினுடைய மிகப்பெரிய ஆயுதம். அரசு அதிகாரத்தை கைப்பற்றாமல் என்று தான் நாம் சொல்லுகிறோம். அரசு என்பதே அதிகாரம்தான். அதனால்தான் எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு புகழ் வந்தாலும் இன்றைக்கு நடிகர்கள் பலர் அரசியலுக்கு வருவதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அடிப்படையான நோக்கம் என்ன? பணம் பார்த்தாயிற்று, சலித்து போகிற அளவுக்கு பணம் வந்தாயிற்று, புகழ் வந்தாயிற்று. அதற்கு பிறகு இந்த பதவியும் கிடைத்தால் அந்த பதவியின் மூலமாக ஒரு அதிகாரம் வந்து சேரும் என்பது தான். அதிகாரம் என்பது வேறு எதை காட்டிலும் மிக கூடுதலான ஒரு போதை என்று சொல்ல வேண்டும். நாம் வருகிற போது காவல்துறையினரை பார்த்து அச்சப்படுகிற இயல்பான ஒரு சாதாரண குடிமகனின் மனநிலையிலிருந்து காவல்துறையினர் தங்களை பார்த்த உடனே சல்யூட் அடிக்கிறார்கள், தங்களை பார்த்த உடனே அவர்களே அச்சப்படுகிறார்கள் என்கிற நிலைக்கு இந்த அதிகாரம்தான் நம்மை உயர்த்தி இருக்கிறது என்கிற மனநிலை எல்லோருக்கும் வந்து சேர்கிறது. எனவே அதிகாரத்தின் மீது யார் ஒருவருக்கும் ஒரு பற்றுதல் வருவது இயல்பு. பெரியார் என்ன சொல்கிறார் என்றால், அந்த பற்றுதலை கொஞ்சம் தனித்து வையுங்கள், அந்த பற்றுதலுக்கு ஆளாகாதீர்கள் என்றெல்லாம் கூட அல்லாமல் அதிகாரத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அது ஒரு மிகப்பெரிய மனநிலை. அதிகாரம் என்பதே ஒரு வெறுப்புக்கு உரியது. அந்த அதிகார போதையிலே தான் நாம் பலருக்கும் அடிமையாகிறோம், பலரை நமக்கு அடிமை என்றும் கருதுகிறோம். சுயமரியாதை இயக்கம்தான் ஐயா பெரியார் கண்ட இயக்கம். சுயமரியாதையினுடைய பொருள் என்ன என்று கேட்டால், பலர் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதுதான் சுயமரியாதை என்கிறார்கள். உண்மைதான். நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்கிற அந்த மன திட்பம்தான் சுயமரியாதை. ஆனால் அது ஒரு பகுதி தான். நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்பது மட்டுமல்ல, நமக்கு யாரும் அடிமை இல்லை என்று உணர்வது தான் சுயமரியாதையினுடைய முழுமையான பகுதி. அதுதான் அதிகாரத்தை வெறுத்தல். நான் யார் ஒருவனையும் அதிகாரம் செய்யலாம் என்றாலும் செய்யக்கூடிய இடத்திலும் அதிகாரத்தை செலுத்த மாட்டேன் என்று சொல்லுவது. ஏனென்றால் அதிகாரம் வெறுக்கத்தக்கது. அடுத்தவன் மீது தான் செலுத்துகிற அதிகாரம் என்பது தனக்கு பெருமை சேர்க்காது, அது வெறுக்கத்தக்கது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெரியார் சொல்லுகிறார். ஏன் இதை மணமக்களுக்கு சொல்ல வேண்டும்? அரசியல்வாதிகளுக்கு சொல்லுவது அல்லது வேறு போட்டிகளில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுவது என்பது வேறு. ஏன் மணமக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், குடும்பத்திலிருந்து தான் அது தொடங்குகிறது. எந்த ஒன்றும் வீட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. இந்த அதிகார போதையும் வீட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. எனவே இந்த அதிகாரத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்கிற இந்த அறிவுரை மிக ஆழமானது. இன்றைக்கு பெரியாரை பற்றி தவறாக பேசுகிற பல முட்டாள்களுக்கு அவருடைய ஆழமான அழுத்தமான அறிவு என்ன என்று புரிவதில்லை. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு.
31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா,
இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன், பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க, ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க, சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.